நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 38. அட்ரியாட்டிக் கடல் அலைகளை கிழித்து கொண்டு சென்ற மென்டாசியத்தின் மேற்பகுதியில் மெடிட்டரேனியன் சூரியன் பிரகாசமான ஒளியை வீசியது. சோர்வுற்றிருந்த தலைவர் தன்னுடைய 2வது ஸ்காட்சை காலி செய்துவிட்டு தன்னுடைய அலுவலக ஜன்னலை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தார். புளோரன்ஸில் இருந்து வந்த செய்தி நல்லதல்ல. ஒருவேளை அது அவர் வெகு காலத்திற்கு பின்னர் முதல் முறையாக ஆல்கஹாலை சுவைத்ததன் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதனினும் வினோதமாக உணர்ந்த அவர் குழப்பத்துடனும் சக்தியற்றவராகவும் உணர்ந்தார். அவருடைய கப்பல் என்ஜின்களை இழந்து இலக்கின்றி அலைகளில் பயணிப்பதைப் போல் இருந்தது. அந்த உணர்வு தலைவருக்கே அந்நியமான ஒன்று. அவருடைய உலகில் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையான திசைமானி இருந்து வந்திருக்கிறது. அதுதான் நெறிமுறை. ஆனால் அது ஒருபோதும் இப்படி தோற்றுப்போனதில்லை. நெறிமுறைதான் எந்த வகையிலையும் திரும்பியே பார்க்காமல் அவர் சிக்கலான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியமாக்கி இருந்திருக்கிறது. அந்த நெறிமுறைக்கு தான் வயந்தாவை மறுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அத்துடன் தலைவர் இந்த உடன்பாட்டை எந்த தயக்கமும் இல்லாமல் தான் எடுத்துக்கொண்டார். இந்த குழப்பம் நீங்கியவுடன் நான் அவளை பார்த்து கொள்கிறேன். தன்னுடைய கிளைண்ட்டுகளை பற்றி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொஞ்சமாக தெரிந்து கொள்ள தலைவருக்கு தேவைப்பட்டது இந்த நெறிமுறைதான். அவர்களை தீர்மானிக்க இந்த கன்சார்ட்டியத்திற்கு எந்த அறம்சார் பொறுப்பும் கிடையாது என்பதை அவர் வெகு காலத்திற்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார். சேவை வழங்கு, கிளைண்ட்டுகளை நம்பு, கேள்வி கேட்காதே. பெரும்பாலான நிறுவன இயக்குநர்களைப் போன்றே தான் வழங்கும் சேவைகள் சட்டத்தின் வரையறைக்கு உட்பட்டதுதான் என்ற யூகத்திலேயே அவர் தன் சேவைகளை வழங்கி வந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேல் நகரத்து அம்மாக்கள் பள்ளி பகுதிகளில் வேகமாக செல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதில் ஹோல்வோ நிறுவனத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. தங்கள் நிறுவனத்தின் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி வங்கி கணக்கை ஹேக் செய்ததற்கு டெல் நிறுவனம் எந்த வகையிலையும் பொறுப்பேற்க முடியாது. இப்பொழுது எல்லாம் வெளிவரத் தொடங்கும் வேளையில் இந்த கிளைண்டை கன்சார்ட்டியத்திற்கு பரிந்துரைத்த அந்த நம்பிக்கைக்குரிய நபரை முழுவதுமாக சபித்தார். அவருக்கு செய்யும் செலவு குறைவு, பணமும் அதிகம். அவர் அப்படித்தான் உறுதியளித்தார். அவர் திறமையான மனிதர், தன்னுடைய துறையில் ஒரு நட்சத்திரம், மிதமிஞ்சிய பணக்காரர். அவர் 1 அல்லது 2 வருடங்களுக்கு காணாமல் போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் வேலை செய்ய மையத்தில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தலைவரும் அதிகம் யோசிக்காமலேயே ஒப்புக்கொண்டார். நீண்ட கால இடமாறுதல் எப்பொழுதுமே சுலபமான பணம் கிடைக்கும் வழி. தலைவர் அந்த கிளைண்டின் உள்நோக்கங்களை நம்பினார். எதிர்பார்த்தது போலவே அந்த வேலைக்கு சுலபமாக பணம் கிடைத்தது. அதாவது கடந்த வாரம் வரை. இப்பொழுது அந்த மனிதர் உருவாக்கியுள்ள குழப்பத்தில் ஒரு ஸ்காட்ச் பாட்டிலை சுற்றியுள்ள வளையங்களில் தானே நடந்து கொண்டிருப்பதாக தலைவர் நினைத்தார். அத்துடன் அந்த கிளைண்ட் உடனான பொறுப்புகள் முடிய போகும் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அவருடைய மேஜையில் இருந்த போன் ஒலித்தது. அது கீழே இருக்கும் தன்னுடைய முன்னணி அதிகாரிகளுள் ஒருவரான நோல்டன் என்பதை தலைவர் கண்டார். சொல்லுங்கள், அவர் பதிலளித்தார். சார் என்று பேசத் தொடங்கிய நோல்டனின் குரலில் ஒரு அசௌகரியமான தொனி காணப்பட்டது. இதற்காக நான் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கே தெரியும், நாளை உலக மீடியாவுக்கு ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்ய வேண்டிய வேலை நமக்கு இருக்கிறது. ஆமாம் என்றார் தலைவர். அது தயாராகத்தானே இருக்கிறது? ஆமாம், ஆனால் இதை பதிவேற்றம் செய்யும் முன்னர் இதை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தலைவர் இடைவேளை விட்டார். அவருக்கு சரியாக புரியவில்லை. அந்த வீடியோவில் நம்முடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அல்லது நம்மை ஏதேனும் ஒரு வகையில் குறிப்பிட்டிருக்கிறதா? இல்லை சார்,
ஆனால் அதன் விஷயம் மிகவும் தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. கிளையண்ட் திரையில் தோன்றி கூறுகிறார். போதும், நிறுத்துங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டார். தன்னுடைய மூத்த அதிகாரி ஒருவரே நெறிமுறையை கடுமையான முறையில் மீறிவிட்டதை நினைத்து உறைந்து போனார். விஷயம் என்பது முக்கியமல்லாதது. அந்த கிளையண்ட் நினைத்திருந்தால் இந்த வீடியோவை எலக்ட்ரானிக்கல் முறையில் சுலபமாக வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அவர் நம்மை வேலைக்கு அமர்த்தினார், நமக்கு பணம் கொடுத்தார், நம்மை நம்பியுள்ளார். எஸ் சார். நீங்கள் சினிமா விமர்சகராக வேலைக்கு அமர்த்தப்படவில்லை என்று தலைவர் எச்சரித்தார். நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தான் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள். பாண்ட்வேஷியோவில் காத்திருந்த வயந்தாவின் கூர்மையான கண்கள் அந்த பாலத்தில் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான முகங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தது. அவள் கண்காணித்தபடி இருந்தாள் என்பதுடன் லெங்டன் இன்னும் தன்னை கடந்து சென்றுவிடவில்லை என்பது அவளுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அந்த ட்ரோன் அமைதியாகிவிட்டது. அதன் தேடுதல் அதற்கு மேலும் தேவைப்படவில்லை. ப்ரூடர் தான் அவரை பிடித்திருக்க வேண்டும். தயக்கத்துடனே அவள் கன்சார்டியத்தின் விசாரணையினுடைய மோசமான விளைவுகள் குறித்து பரிசீலிக்கத் தொடங்கினாள். மறுக்கப்பட்ட 2 ஏஜென்ட்டுகளின் நிலைமையை அவள் மீண்டும் நினைத்து பார்த்தாள். அவர்களிடமிருந்து மறுபடியும் எந்த தகவலும் இல்லை. அவர்கள் அப்படியே வேறு வேலைக்கு சென்று விட்டார்கள். அவள் தனக்குத்தானே உத்தரவாதப்படுத்திக் கொண்டாள். இருந்தபோதிலும் அப்படியே துஸ்கானி மலைப்பக்கம் சென்று மறைந்து போனால் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அவளால் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியுமா என்று கூட அவள் நினைத்து பார்த்தாள். ஆனால் எவ்வளவு நாளைக்கு நான் அவர்களிடமிருந்து மறைந்து கொள்ள முடியும்? கன்சார்டியம் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து விட்டதென்றால் அந்தரங்கம் என்பதெல்லாம் வெறும் மாயை என்பது ஏகப்பட்ட இலக்குகளுக்கு முதலேயே தெரிந்திருக்கும். இது வெறும் நேரம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். என்னுடைய தொழில் வாழ்க்கை இப்படித்தான் முடிய வேண்டுமா? அவள் அதிர்ச்சியுற்றாள். அதிர்ஷ்டங்கெட்ட தொடர் தோல்விகளால் கன்சார்டியம் உடனான அவளுடைய ஆயுள் 12 வருடங்களில் முடிவுக்கு வந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. 1 வருடமாக அந்த பச்சை கண்ணுள்ள கிளையண்ட்டுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றும் பணியை விழிப்புடன் செய்து முடித்திருக்கிறாள். அவர் மரணத்தில் விழுந்தது என்னுடைய தவறில்லை. இப்பொழுது கூட நானும் அவருடனே சேர்ந்து விழுவது போல் இருக்கிறது. மீட்கப்படுவதில் அவளுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு ப்ரூடரை மிஞ்சுவதுதான். ஆனால் இது நிச்சயமற்றது என அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். நேற்றிரவு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் தவற விட்டுவிட்டேன். வயந்தா தன்னுடைய மோட்டார் சைக்கிளை தயக்கத்துடன் திருப்புகையில் தொலைவில் கேட்ட பிரபலமான விற்றென்ற ஒரு ஒளியால் சட்டென்று விழித்து கொண்டாள். ஏதும் புரியாதவளாக அவள் உற்று பார்த்தாள். அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அந்த கண்காணிப்பு ட்ரோன் மீண்டும் மேலெழுந்து வந்தது. இந்த முறை பிட்டி பேலஸின் வெகு தொலைவான முனைக்கு அருகாமையில் காணப்பட்ட அந்த சிறிய விமானம் அந்த பேலஸின் மேலே இலக்கற்று வட்டமடித்து கொண்டிருந்தது. அந்த ட்ரோன் வேலையில் இறங்கியிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஓர் அர்த்தம்தான் இருக்கிறது. அவர்கள் இன்னும் லெங்டனை பிடிக்கவில்லை. அவர் எங்குதான் போய்விட்டார்? அந்த குத்தலான விற்றென்ற ஒலி மீண்டும் தலைக்கு மேலே கேட்டு டாக்டர் எலிசபெத் சின்ஸ்கியை தன்னுடைய மயக்க நிலையில் இருந்து அவரை திரும்ப கொண்டு வந்தது. அந்த ட்ரோன் இப்பொழுது மீண்டும் மேலே சென்றிருக்கிறதா? ஆனால் நான் நினைத்தேன். அவள் வேனின் பின்னிருக்கைக்கு மாறினாள். அங்குதான் அதே இளம் ஏஜென்ட் இன்னமும் அவளுக்கு பின்னால் அமர்ந்திருந்தான். அவள் மீண்டும் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டாள். வலியுடனும் குமட்டலுடனும் போராடிக் கொண்டிருந்தாள். ஆனால் பெரும்பாலும் அவள் தன் பயத்துடனே போராடிக் கொண்டிருந்தாள். நேரம் போய்கொண்டிருந்தது. அவளுடைய எதிரி செத்து போய்விட்டார் என்றாலும் இன்னும் தன் கனவுகளில் அவர் நிழலுருவாய் தன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னமும் அவர் வெளியுறவுத்துறை கவுன்சிலின் இருளில் நின்றபடி விரிவுரை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். யாராவது ஒருவர்
துணிச்சுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று அறிவித்த அவருடைய பச்சை நிற கண்கள் மின்னி மறைந்தன. நாம் இல்லை என்றால் யார்? இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது? தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதே அவரை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும் என்பது எலிசபெத்திற்கே நன்றாக தெரிந்தது. அந்த சந்திப்பில் இருந்து பிடிவாதமாக வெளியேறி லிமோவின் பின்னிருக்கையில் கோபத்துடன் அமர்ந்து மன்ஹாட்டினை கடந்து JFK சர்வதேச விமான நிலையம் நோக்கி சென்றதை அவளால் மறக்கவே முடியாது. இந்த பைத்தியக்காரன் யார் என்று தெரிந்து கொள்ளதான் அவளும் ஆவலுடன் இருந்தாள். அப்பொழுது தன்னுடைய செல்போனை வெளியே எடுத்த அவள் சட்டென்று எடுத்த அவருடைய போட்டோவை பார்த்தார். அதை பார்க்கையில் அவளுக்கு மூச்சு முட்டியது. டாக்டர் எலிசபெத் சின்சிக்கு அவர் யார் என்று வெகு நிச்சயமாக தெரியும். அவரை வெகு சுலபமாக தடம் காண முடியும் என்பது நல்ல செய்திதான். கெட்ட செய்தி என்னவென்றால் அவர் தன்னுடைய துறையில் ஒரு மேதை. ஒரு மிக ஆபத்தான ஆளாகத்தான் அவர் தேர்வாகியிருக்கிறார். ஒரு நோக்கத்தை அடைய நினைக்கும் மிக திறமையான மூளையை விட எதுவுமே சிறந்த படைப்பாக இருக்க முடியாது. எதுவுமே சிறந்த அழிவாகவும் இருக்க முடியாது. 30 நிமிடங்கள் கழித்து அவள் விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தபோது தன்னுடைய குழுவினரை அழைத்து அவள் பூமியில் உள்ள சம்பந்தப்பட்ட எந்த ஓர் ஏஜென்சியும் CIA, CTC, ECTC மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அவற்றின் சகோதர நிறுவனங்கள் அழைத்து அவரை உயிர்ம பயங்கரவாத கண்காணிப்பு பட்டியலில் வைக்குமாறு உத்தரவிட்டாள். நான் ஜெனீவாவிற்கு திரும்பி வரும் வரை இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டாள். சோர்ந்து போயிருந்த அவள் தன்னுடைய கைப்பையை எடுத்து பரிசோதகரிடம் தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் கொடுத்தாள். ஹோ டாக்டர் சின்ஸ்கி என்றான் அந்த பரிசோதகர் புன்னகையுடன். ஒரு அருமையான மனிதர் உங்களுக்கு ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், தன்னுடைய விமான பயணம் குறித்து தெரிந்த யாரையும் எலிசபெத்திற்கு தெரியாது. அவர் மிக உயரமாக என்றான் பரிசோதகர். பச்சை நிற கண்களை கொண்டிருந்தார். எலிசபெத் தன்னுடைய பையை அப்படியே வைத்துவிட்டார். அவர் இங்கேயா? எப்படி? சுழன்று திரும்பிய அவர் தனக்கு பின்னால் இருந்த முகங்களை பார்த்தார். அவர் முன்பே போய்விட்டார் என்றார் பரிசோதகர். ஆனால் அவர் இதை உங்களிடம் தருமாறு கூறியிருக்கிறார். அவர் அவளிடம் மடிக்கப்பட்ட உரை ஒன்றை கொடுத்தார். அதை குலுக்கி பார்த்த எலிசபெத் அந்த காகிதத்தை பிரித்து கையால் எழுதப்பட்டிருந்த குறிப்பை படித்தார். அது தாந்தே அலிஜியின் படைப்பில் இருந்து எடுத்தாளப்பட்ட புகழ்பெற்ற மேற்கோள். அறம்சார் நெருக்கடிகள் நிலவும் போதும் தங்களுடைய நடுநிலையில் இருந்து விலகாதவர்களுக்காக நரகத்தின் இருளார்ந்த பகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன.